ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தினமும் சாயந்தரம் தங்கத்தேரில் முருகர் வீதி உலா வருவார். இந்த தங்கத்தேரை நானும் வடம் பிடிக்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எப்படி புக் பண்ணுறது, அங்கே புக் பண்ணிவிட்டு போய் எப்படி வடம் பிடிக்கிறது, இந்த டிக்கெட்டுக்கு எப்படி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க, எவ்வளோ பேர் அனுமதிப்பாங்க, பிரசாதம் என்ன கொடுப்பாங்கங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தங்கத்தேர் சேவை கட்டணம் சொல்லிட்டு ஆன்லைனில் ஹெச்ஆர்சி போர்ட்டலில் நம்ம புக் பண்ணிக்கலாம். திருக்கோயில் ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்தும் புக் பண்ணிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு போர்ட்டல்லே புக் பண்ணிக்கலாம். கூகுளில் உங்கள் மொபைல்லையே ஹெச்ஆர்சிஏ திருச்செந்தூர்னு போட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் ப்ளூ கலரில் முன்பதிவு சேவைகள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். டெம்பிள் சர்வீஸ்ன்னு இருக்கும், இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தங்கத்தேர் அனுமதி கட்டணம் ஆன்லைன் 2500 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஜென்ரலாக 14 நாளுக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டெய்லியும் 14 நாள் கேப்பில் டெய்லி ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ரீசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்டு கோட்டா இருந்தால் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது லெஸ் சான்ஸ். அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பெஸ்ட்டு, ஈஸியாக தான் கிடைக்கும். நைட்டு 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த டைமை புக் பண்ணிடுங்க. இல்லைனா கூட காலையில் கூட அவைலபிளாக இருக்கும். 25 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் அவங்க ஆதாரில் புக் பண்ணிட்டா போதும். கூட வர்றவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. புக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கையில். ஏன்னா அங்கே கேட்குறாங்க பிரிண்ட் அவுட். கேட்வே பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கரூர் வைசியா பேங்க் இருக்கும். எது வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கு இமெயில் வந்துடும். இல்லைனா கூட நீங்கள் போர்ட்டல்லே கூட பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்றைக்கு புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் சண்முக விலாஸ் மண்டபத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. அங்கே தான் தங்கத்தேர் இருக்கிற மண்டபம் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் தங்கத்தேர் மண்டபம். கருணை கடலை கந்தா போற்றின்னு ஒரு போர்டு போட்டிருக்குங்கள, அந்த சைடு இது. எதிர்த்தாப்பில் உங்களுக்கு போர்டு போட்டிருக்கு பாருங்கள், கருணை கடலை கந்தா போற்றி. சண்முக விலாஸ் கோபுரம் தெரியுது பாருங்கள், அதுக்கிட்ட தான் தங்கத்தேர் மண்டபம் இருக்குது. நீங்கள் இங்கே 5 மணி போல் வந்துடுங்க. செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஐயசாமி அவங்க தான் லிஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம புக் பண்ணிப்போம்ல, அந்த ஆர்டர் வைஸ் நம்பர் கூப்பிடுவாங்க. அதன்படி நம்ம அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து போய் காமிச்சோம் அப்படின்னா அவங்க என்ட்ரி போட்டுக்கிறாங்க. நம்ம அதில் சைன் போடணும் அவங்க வச்சுருக்கிற லெட்ஜரில். தங்கத்தேர் வடம் பிடிக்கிறப்போ வடம் பிடிக்கிறவங்க ஜென்ஸு ஷர்ட் பனியன் போட்டிருக்கக்கூடாது. லேடிஸ் சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா போட்டிருக்கலாம். அந்த டிக்கெட் யார் பேரில் புக் பண்ணியிருக்கோமோ அவங்க சைன் போடணும் அங்கே இருக்கிற நோட்டில். அந்த ஐஎஸ்ஆமி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 5 மணிக்கு இங்கே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு சண்முக விலாஸ் மண்டபத்துக்கு வந்துடுங்க. வாசலில் பள்ளியறை பூஜை சண்முகருக்கு செய்கிறாங்க. தங்கத்தேர் ஜெயந்திநாதருக்கு செய்கிறாங்க. 6-5 நான் போன அன்றைக்கு சாயந்தரம் சண்முக விலாஸ் வழியாக வள்ளி தெய்வானை சமேத ஜெயந்திநாதர் வெளியில் அழைச்சிட்டு வராங்க அலங்காரத்தில். அங்கே நீங்கள் சைன் போடுற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இதை பாருங்கள். இல்லைனாலும் இவர் அங்கே தான் வருவார். யார் பேரில் புக் பண்ணுறோமோ அவங்க இருக்கணும் அவசியமாக. கூட வர்ற 3 பேர் நம்ம இஷ்டம், யார் வேணாலும் அழைச்சிட்டு போகலாம். சுவாமி உள்ளே போனோன்னே தங்கத்தேர் மண்டபம் மறுபடியும் சாத்திடுவாங்க. உள்ள பூஜைகள்லாம் செய்துட்டு ஓப்பன் பண்ணி தீப ஆரத்தி காமிச்சு தான் தேரில் உட்கார வச்சுருப்பாங்க ரெடியாக முருகரை. அதுக்கப்புறம் தான் வெளியில் அழைச்சிட்டு வருவாங்க.
இதெல்லாம் இந்த இடத்துல இருந்தாலே நம்ம பார்க்கலாம். டிக்கெட் பாருங்கள், செக் பண்ணி நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆறே கால் இருக்கும் கரெக்டாக தங்கத்தேர் புறப்பாடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம புக் பண்ண ஆர்டர் வைஸ் தான் தேர் வடம் பிடிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலே ஏறுறப்ப பார்த்திங்கன்னா தேர் இழுக்கிறது 1 2 3 4ன்னு அவங்க இழுப்பாங்க. பின்னாடி ஒருத்தர் தள்ளுற மாதிரி இருக்கும் தேரை. அது டிக்கெட் புக் பண்ணாதவங்க தள்ளலாம். பின்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் மேடில் ஏறும்போது டிக்கெட் புக் பண்ணாதவங்க, நான்லாம் தேர் தள்ளினேன், பின்னாடி இருந்து நம்ம தள்ளலாம். டிக்கெட் புக் பண்ணவங்க முன்னாடி இருந்து வடம் பிடிப்பாங்க. சில இடத்துல தேர் கீழே இறங்குற மாதிரி இருக்கும், அப்போது பின்னாடி இருக்கிறவங்க வடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட் புக் பண்ணாதவங்க அப்போ பின்னாடி வடம் பிடிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணவங்க முன்னாடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். பட் டிக்கெட் புக் பண்ணலன்னா பின்னாடி இருந்து மேடில் ஏறும்போது தேரை கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜில் தேர் கீழே இறங்குறப்போ, சரிவில் இறங்குறப்போ பின்னாடி ஹோல்டு பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் டிக்கெட் புக் பண்ணாதவங்க செய்யலாம். நானும் செய்தேன். சாயந்தரம் 6:15 மணி போல் நம்ம இருந்தாலே டிக்கெட் புக் பண்ணலனாலும் சரி, ஒரு ஆசைக்கும் திருப்திக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் என எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நமக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் தேர் வடம் பிடிக்கிறதுக்கு. பிரசாதம் அங்கே வாளி வச்சுருக்காங்க பாருங்கள், நல்ல பெரிய வாளியில், அதில் பெரிய வாளி தான். பட் சக்கரை பொங்கல் 2 கை ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் அன்னைக்கு நைவேத்திய பிரசாதம். தேங்காய் பழம் கொடுக்குறாங்க. அது இப்போ 25 பேர்னா 25 பேருக்கு உண்டான அந்த வாளியை ஒரு குட்டி யானையில் பின்னாடி வச்சு அந்த குட்டி யானை போகும் பின்னாடியே. ஒரு ஸ்டேஜில் அந்த வாளியை வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை செய்து பிரசாதம் கொடுக்குறாங்க. நல்ல பெரிய வாளி தான் அது. ஆனால் உள்ள சக்கரை பொங்கல் அவ்வளோ பெரிய வாளியில் கொடுக்க முடியாது. நீங்கள் அதனால் அந்த பிரசாதம் யாருக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே இல்லாமல் எல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாமல் இருந்தாங்க. ஓரளவுக்கு நிறையா தான் இருக்கும் சக்கரை பொங்கல். நிறையான்னா வாளி ஃபுல்லாலாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போகும்போதே ஸ்பூனோ கரண்டியோ வச்சுக்கோங்க. பெரிய வாளி அது. இப்போ நம்மலாம் சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா அந்த வாளியை இங்கேருந்து தூக்கிட்டு வரணும். எதுக்கு அவ்வளோ பெரிய வாளி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதில் இருக்கிற சக்கரை பொங்கல் கீழே தான் இருக்குது. ஆனால் வர்த்து 2500 ரூபாய்க்கு தங்கத்தேர் வடம் பிடிக்கலாம், பிரசாதம் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தரிசனம் செய்துட்டு கூட தங்கத்தேர் வடம் பிடிக்கலாம். இல்லைன்னா தங்கத்தேர் வடம் பிடிச்சதுக்கப்புறம் கூட தரிசனம் செய்யலாம். ஆனால் தங்கத்தேர் வடம் பிடிச்சிட்டே தரிசனம் செய்யுங்க. சாயந்தர நேரத்துலலாம் அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது. அதே டிக்கெட்லேயே நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மூலவர் தரிசனம் முடிச்சுட்டு பள்ளியறை பூஜையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா பள்ளியறை பூஜைக்குன்னு தனியாக டிக்கெட் கிடையாது, கோயில் உள்ளே இருக்கணும். பள்ளியறை பூஜை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிக்கெட்டை வச்சே நீங்கள் ஒரு 7:30 மணி போல் இல்லை 7:45 8 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா மூலவர் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இருந்து எப்படி பள்ளியறை பூஜை அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. இல்லை காலையிலே நான் இங்கே பார்க்கணுன்னா கூட தரிசனம் செய்துக்கலாம். என்ன சொன்னாங்கன்னா ரூல் படி 4 பேர் தான் வடம் பிடிக்க முடியும், அது கரெக்ட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தரிசனத்துக்கு 5 பேர் அனுமதிப்போம் தான் அங்கே சொன்னாங்க. டிக்கெட்டில் 4 பேர்னு போட்டிருக்கு, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யாராவது தேர் வடம் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் டிக்கெட் புக் பண்ணாமல் தான் தேர் வடம் பிடிச்சேன். இந்த வாளி தான், இவ்வளோ பெரிய வாளி கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேருந்து போகிறோம் அப்படின்னா தூக்கிட்டு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தங்கத்தேர் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டா டேட் சேஞ்ச் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, ரீஃபண்ட் கிடைக்காது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் டேஸில் தங்கத்தேர் புக்கிங் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க. வேறு ஏதாவது தங்கத்தேர் பற்றி உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா இல்லை நீங்கள் தங்கத்தேர் வடம் பிடிச்சிருந்தா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து மற்ற கோயில்கள் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.